நாங்கள் இன்றி பெரும்பாலான நாடுகளினால் இயங்கக்கூட முடியாது. பாதுகாப்பு காரணி ஒன்று உள்ளது. உலகின் மிக சிறந்த எமது இராணுவம் இல்லையாயின் உங்களால் நம்பவே முடியாத அச்சுறுத்தல்களை சந்திக்க நேரிடும். நாங்கள் இருப்பதால் தான் உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இல்லை. அது நேட்டோவினால் சாத்தியமானது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். முன்னைய காலங்களில் நான் தான் அந்த அறையிலேயே மிக வயது குறைந்தவன் என்று கூறிக்கொள்வேன். இப்போது நான் முதியவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன். அதனை கூறுவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. நான் வயதானவனாக உணரவில்லை. ஆனால் நான் முதியவர்களில் ஒருவன். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீண்ட காலத்திற்கு முன்பு அல்ல, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவை பற்றி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தால், உதாரணமாக அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த மாதம் அமைந்தது என்றால் அனைத்து பங்கு சந்தைகளும் உயர்வடையும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அமெரிக்கா ஒரு சாதனை காலாண்டில் வெற்றி பெற்றதாக கூறும்போது அது நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக செயற்படுகிறது என்று சொன்னால் அனைத்து பங்குகளும் வீழ்ச்சி அடைகின்றன. ஏனெனில் அவர்கள் இல்லை, பணவீக்கம், அவர்கள் வட்டி வீதங்களை உயர்த்தப் போகிறார்கள் என்கின்றார்கள். அவர்களும் உயர்த்துகின்றார்கள். பவுல் போன்ற சில முட்டாள் மனிதர்கள் வட்டி விகிதங்களை உயர்த்துகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நீங்கள் வெற்றிகரமாக இருப்பதை தடுக்கின்றார்கள். முன்பெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த காலாண்டு, சிறந்த மாதம், சிறந்த வருவாய் என ஒரு நல்ல செய்தி வந்தாலும் பங்குச்சந்தை உயர்ந்தது. அது மீண்டும் அவ்வாறுதான் இருக்கப் போகிறது. நாம் அதை மீண்டும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் சரியான வழி. இப்போது நமக்கு ஒரு சிறந்த மாதம் அமையும் போது அவர்கள் அதை அழிக்க நினைக்கின்றார்கள். நாம் 5% மேலாக செய்ததைப் போல மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் 20% செய்ய வேண்டும். நம்மால் 25% கூட செய்ய முடியும். நாங்கள் நல்ல புள்ளி விவரங்களை அறிவிக்கும் போது அவர்கள் பணவீக்கத்தை கண்டு மிகவும் அச்சமடைகின்றனர். ஆனால் வளர்ச்சி என்றால் பணவீக்கம் என்று அர்த்தமல்ல. மிக குறைந்த பணவீக்கத்துடன் நாம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளோம். சொல்லப்போனால் சரியான வளர்ச்சி பணவீக்கத்தை எதிர்க்கும். எனவே நாம் மீண்டும் அந்த பழைய நாட்களுக்கு திரும்பவே விரும்புகின்றோம். அங்கு நாம் அற்புதமான எண்களை அறிவிக்கப் போகின்றோம்.